ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயிலையோ நெய்யிலையோ இந்த ஒரு பொருளை போட்டு விளக்கேற்றது மூலயமா உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனை நினச்சி தலைவிதின்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஆஞ்சநேயர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பார். ஆஞ்சநேயரை எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா அவங்களோட தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அஞ்சனை மயந்தனாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு வீரத்துக்கும் தைரியத்துக்கும் புகழ் பெற்றவரோ அதே அளவுக்கு கருணை மனம் கொண்டவர் தான் ஆஞ்சநேயர். அஞ்சாத நெஞ்சனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நம்ம சரணாகதி அடைஞ்சு விட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சரி செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை பல வேண்டுதலுக்காக பல விதங்கள் நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம். நம்மளோட பிரச்சனை தீர்றதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்ப்போம். இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமையாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மூல நட்சத்திரம் வரக்கூடிய எந்த ஒரு நாளாக வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். முடிஞ்சால் சனிக்கிழமை நாளைய தினம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வழிபாட்டை உங்கள் வீடு பக்கக்கூடிய ஆஞ்சநேய கோவிலுக்கு போயிட்டு செய்கிறது சிறப்பு. ஒருவேளை ஆஞ்சநேய கோவில் இல்லையா, வீட்டில் மனதார ஆஞ்சநேயர் நினச்சிக்கிட்டே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். எப்பவும் போல சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேய கோவிலுக்கு போங்க. அப்போ புதுசாக ஒரு அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய் அப்படிலாம் விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் எது வேணால் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அப்படி நீங்கள் நெய்யோ எண்ணெயோ போட்டு தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் எண்ணெயில் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் ஆஞ்சநேயருக்கு சேர்த்து தீபமாக ஏற்றுங்க. அந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களோட பிரச்சனை என்னவா இருக்கோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீபத்தை ஏற்றுங்க. இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். அதாவது சனிக்கிழமை நாளைய தினம் ஆரம்பிக்கிறீங்கன்னா விடாமல் ஒரு 48 நாட்கள் ஏற்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நடுவில் ஒரு 2-3 நாட்கள் ஏற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை. மறுபடியும் அந்த 3 நாட்களுக்கு பதிலாக அடுத்த ஒரு 3 நாட்களை என் கணக்கில் சேர்த்து 48 நாட்கள் தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ உங்கள் குழந்தைகளோ யார் வேணாலும் உங்கள் சார்பாக போயிட்டு உங்களுக்கு பதிலாக அந்த 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஒரு நாளும் புது அகல் விளக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முதல் நாள் ஆரம்பிக்க போகிற அன்றைக்கி மட்டும் ஒரு புதுசாக ஒரு அகல் விளக்கை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நெய்யோ விளக்கேற்றோடைய எண்ணெயோ ஊற்றி அதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. 48 நாட்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கு உங்களுக்கு 7 நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும். 48 நாட்களில் ஏதாவது 2-3 சனிக்கிழமை மட்டும் ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச ஏதாவது இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைங்க. அதுவும் கட்டாயம் கிடையாது. முடிஞ்சால் சனிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.